கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை உடைத்துக் கொண்டு எதிர் திசையில் வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது? யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் திருச்சி டு சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வேப்பூர் அருகே, குறிப்பாக சேப்பாக்கம் மேம்பாலம் அருகே தான் இந்த கோர விபத்தானது நடைபெற்றது. பெரம்பலூரிலிருந்து எம்சன் ஏற்றி வந்த லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரை உடைத்து கொண்டு எதிர் திசையில் சென்றுள்ளது. அப்போது அதற்கு எதிர் திசையில் சென்னையிலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றி வந்த ஈச்சர் லாரி ஒன்று நேருக்கு நேர் மோதி கோர விபத்துக்குள்ளானது. இதற்கிடையில் சென்னையிலிருந்து வந்த 2 கார்கள் இந்த விபத்தில் சிக்கி அப்பளம் போல நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 கார்கள் லாரிகளிலும் பயணம் செய்த ஓட்டுநர்கள் மற்றும் காரில் பயணம் செய்த மொத்தம் 10ற்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயங்களுடன் கைகால் முறிவு, தலைப்பு உள்ளிட்ட பகுதியில் உடல் நசுங்கி தற்போது வேப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்திற்கு வந்த வேப்பூர் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன், திட்டக்குடி டிஎஸ்பி மோகன் உள்ளிட்ட காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து துறையினர் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் உதவியினோடு விபத்தில் சிக்கியவர்களின் உடலை மீட்டு போக்குவரத்தை தற்போது சீர் செய்து வருகின்றனர். இந்த விபத்தால் தற்போது திருச்சி டு சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோர சம்பவம் விபத்தானது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.